இந்த காதல் கதையில கேட்டுட்டு முக்கியமான பேராதனையில படிச்சு பாஸ் அவுட் பண்ணாக்கள் வந்து உங்கள்ட்ட மனைவி மேரிட்ட அடி வேண்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அடிவிடும் முக்கியமா பேராதனை ஃபேக்கல்டிக்காரருக்கு தெரியும். என்ன ஜோக்கண்டா, நாங்கள் வந்து டென்டல் ஃபேக்கல்டியில படிக்கல 45 out of 45. நாங்கள் மொத்தம் 90 பேர். அதுல சாரி 45 out of 90, 50-50 கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன். கேர்ள்ஸ் கூட ஒரு 55, நாங்கள் ஒரு 35. எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. ஆனா இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் கொஞ்சம் இருக்கு. அதான் சொல்றது ஃபேக்கல்டி என்று இன்ஜினியர் ஃபேக்கல்டி என்று அந்த மொத்தமாவே பட்ச 300 பேர் இருப்பாங்க. ஆனா 3 பொம்பளைகள் தான் இருப்பாங்க. அப்ப இவன் வந்து அங்க ஹாஸ்டல்ஸ் கணக்கு இருக்கு. நான் உங்களோட பிள்ளைகள் முக்கியமா நான் இது ஏன் சொல்றேன்டா, இந்த கதையில சொல்றேன்டா, இப்ப A-level படிச்சோன்றார்கள் வந்து நீங்கள் எங்க படிக்க கிடைக்காட்டும் பரவாயில்ல, உங்களுக்கு பேராதனையில படிக்க கிடைக்கும்னு சொன்னா இப்ப கனவேர் இது பார்த்துட்டு இருப்பீங்க. கனப்படியல் பேராதனையில இப்ப சில எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. முக்கியமா அருண்ல இருக்கலாம், ஜெயத்திலக்கவா இருக்கலாம். ஹில்டா ஒரு காலத்துல எங்கள்கிட்ட இருந்தது. 2009ஆம் ஆண்டு அருண் ஜெயத்திலக்கன்றது ஹாஸ்டல்ஸ். அது மாதிரி ஹில்டான்றது வந்து ஒரு ஃபேமஸான ஹாஸ்டல். அதுல 7 விங்ஸ் இருக்கு. அதுல செகண்ட் விங்ல 146 ரூம். நான் நினைக்கிறேன் இப்ப அது கேர்ள்ஸ் டே இருக்கு. 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அது வந்து கேர்ள்ஸ் டே போனது. ஓகே, அது கேர்ள்ஸ் டே போனது. அந்த டைம் மாத்தைகள்ல வந்து எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் என்னோட இருக்க வேணும். ஒரு நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன் தேடி பிடிச்சு போன்ல கேமராவில். K800 என்னமோ அதில் எடுத்த போன். அதாவது வந்து பாய்ஸ் அவ்வளவு மோடி போய் ஜேம்ஸ்ல ஏறினது. ஜேம்ஸ்ல இருந்த கேர்ள்ஸ் அவ்வளவு வேற மோடி வந்து ஹில்டாவில் ஏறினது. சேம் டைம் உடைய மேல மார்க்கஸ் இருக்கு. அதுல இங்க சங்கமிதா இருக்கு, ராமநான் இருக்கு. நாங்கள் இருந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. படிகள் இதை பார்த்தா தெரியும். என்னென்றால் இப்ப A-level படிக்கிறாங்களே தான் இந்த மோட்டிவேஷன். மேபி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்களுக்கு இந்த முறை மிஸ் பண்ணினாலும் அடுத்த வருஷம் நீங்க நான் செகண்ட் ஷைலா மெடிசின் போனான். ஃபர்ஸ்ட் ஷைல காணாது 2BC. அப்போ ஒரு காதல் கதை. அந்த காதலால A-level O-level 9AB எடுத்துட்டு A-level 2BC தான் ஃபர்ஸ்ட் ஷை. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். போனா போகணும் பேராதனைக்கு இல்ல எந்த கேம்பஸ்ல படிச்சாலும் பிரயோசனம் இல்லை. நீங்க போய் பேராவில் 5 years ஹாஸ்டல்ல நினைக்கிறேன். இப்ப ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இல்ல. அன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன் மேல என்ன சாமான் அங்கால ராமநாதன் தாண்டி அங்கால எல்லாம் போய் படிகள் ரூம்கள் இருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன். எனிவே கம் டு தி பாயிண்ட். இந்த காதல் கதைகளால உங்க பேராதனையில படிச்ச இன்ஜினியர் மேல கல்யாணம் கட்டின வைஃப் மேல இன்ஜினியர் மேல கடிச்சா நான் பொறுப்பு இல்லை. அது மாதிரி வந்து அங்க படிச்ச பொம்பளை பிள்ளைகள் அங்க ஒரு ஒன்று இருக்கு. என்றால் நாங்கள் ரேகிங்ல வந்து பேராதனை 7 அதிசயங்கள் என்ற பாடமாக்குறேன் கொப்பியில் எழுதி. அதுல வந்து அந்த சிங்க முகம் படைச்ச யானை முகம் படைச்ச சிங்கத்தின் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. கிரவுண்டுக்கு பக்கத்துல பாலத்துல செய்யிருக்காங்க. ஸோ அது யாராவது தெரிஞ்சிருந்தா இப்போ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அது ரேகிங் கல்ச்சர் இருக்கோ தெரியாது, இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அல்லது லாஸ்டா சொல்றத ஞாபகப்படுத்துங்க. இல்ல அதை இப்பவே சொல்றேன். அது என்னென்றால் வெரி சாரி, இது நான் சொல்றதால யாராவது பாதிக்கப்பட்டாதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் ஆம்பளைன்றால சொல்லலாமோ தெரியல. பேராதனையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு அது ஒரு யூடியூப்ல அடிச்சு போடுறேன். ஐ மீன் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், நீங்க போகலாம். அங்க ஒரு லேன் இருக்கு, ஹிட்ச் லேன். இது யார்ட்டையும் குடும்பத்தை குலைக்க போறேன்னு மட்டும் எனக்கு விளக்குது, பரவாயில்ல. அங்க என்னென்றால் அவங்க அங்க அதாவது கேம்பஸ்ன்றத வந்து உணர்ந்து கட்டப்பட்ட ஒரு இடம் தான் பேராதனை. அது அந்த வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்லயும் முன்னுக்கு நிக்கிற இடம் தான் பேராதனை. அங்க ஹிட்ச்லேன் ஒன்று இருக்கு. அதாவது வந்து செனட்டுக்கு பின்னால கப்பிள்ஸா மட்டும்தான் அதுக்குள்ள போகலாம், சிங்கிள்ஸா போயிடாது. அதால எனக்கு வாழ்க்கையில உள்ளுக்குள்ள போக கிடைக்கல. பட் ஒருக்கா கிளீன் பண்றதுக்கு போனாங்க. டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனால போன ஞாபகம் இருக்கு. அப்ப அவங்க கேட்க போறாங்க, டே நீ பேராதனையில இருந்தடி நீ கிச்லேனுக்கு போகாம விட்டுருப்பேன். அன்பார்ச்சுனேட்லி கிச்லேனுக்கு போக வேண்டிய தேவையும் கிச்லேனுக்கு போக வேண்டிய முதலாவது ஹிச்சு கோமன்றதா மேபி பச்சில முதலாவதா ஹிச்லேனுக்கு போனால் நான் தான் 2 பேர் எடுத்திருப்பேன். பட் அந்த ஹிச்னேட் எனக்கு அந்த கமக்னேண்டபடி அது இல்லாம போயிட்டு
அந்த ஹிட்ச் லைன்ல வந்து அடல்ட்ஸ், அதாவது 18 வயசுக்கு மேல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து அந்த ஹிட்ச் லைன்ல போய் செய்யணும். அதுல எங்கண்ட தமிழ் படியில 2 பேர் வளமையா தமிழ் படியில் அதுக்குள்ள போறே இல்ல. தமிழ் படியில் யாராவது இதுக்குள்ள கணவர் மாட்ட போயினாலும், ஆனா நான் கயக்க விரும்பல. தமிழ் படியில் யாராவது அதுக்குள்ள ஹிச் ஆயினா சில நேரங்கள்ல தமிழ் படியிலும் பட்டியலும் அப்படி போறது. பட் அந்த தமிழ் சிங்களாக்களை லவ் பண்ணினா போறது வளமையா. சிங்கள படியெல்லாம் தமிழ் பட்டியலை லவ் பண்ணினா பெரும்பாலும் போறது. ஒரு 6 மணிக்கு பிறகு ஃபுல்லா இருட்டு. அது வந்து அந்த மகாவலி கங்கையோட இருக்கிற ஒரு லேன் மாதிரி உண்டு. அதுக்குள்ள சின்ன சின்ன டோம் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க போய் இருந்து கதைக்கலாம், சாப்பிடலாம், எத்தனை குடிக்கலாம். உங்களுக்கு விளங்க நான் என்ன சொல்றேன்ட்டு. அதோட அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற சந்தோஷம், பேரான ஹாஸ்டல், நான் எல்லாம் அடுத்த ஒரு நாளைக்கு வீடியோ அடிச்சு போடுவேன் ஒரு நாளைக்கு. அதுக்குள்ள மாக்க அந்த பஸ்ல ஏறுற சந்தோஷம். எனக்கு அங்க கன்னடம் கிடைக்கல. நான் 2006 ஜூன் போய் 2008 ஆகஸ்ட் 24ஆம் தேதி அப்பா கேட்டதுக்காண்டி இவ்வளவு சந்தோஷம் விட்டுட்டு மெடிசினுக்கு போகன்றதால போயிட்டேன். அதை விட சொல்றது எனக்கு இருக்கு. எனவே சொல்லலாமோ தெரியல, நாங்கள் யோசிச்சுட்டு சொல்லுவோம். அதுல என்னென்றால் எங்கிட்ட ஒரு வெட்டனரி டாக்டர் ஒரு ஆள் இருக்கிறார். இப்ப என்பிபிக்கு சப்போர்ட் பண்றாரு. இந்த குடும்பத்தை குழச்சி விட்டாதான் சரி. அவர் வந்து இப்ப என்பிபிக்கு சப்போர்ட் பண்றாரு. பெருமானார் நான் நினைக்கிறேன் அங்கே பஜ்மேட்ல ஒரு அக்காவை தான் கல்யாணம் கட்டி நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னம் அவரை நான் என்னோட சிங்கிள் அக்காமாரோட ஹிட்ச் லைனுக்கு போறதை கட்டினார். அந்த அவர்கிட்ட சீனியர். அவர் இப்ப என்பிபிக்கு சப்போர்ட் பண்றதால அவர்கிட்ட குடும்பத்தை குலைக்கோள் பண்றதை காட்டி அவர்கிட்ட வேர் வந்து ஜானாவில் ஸ்டார்ட் பண்ணது. பிரவுன் ரோட்ல ஒரு வெட்டரி ஷாப் வச்சிருக்கிறேன். தம்பி என்ன காப்படிக்கிறீங்க பொறுக்குவா. அவர்கிட்ட பேர் வந்து ஜசீகரன். அவர் வந்து வேற சிங்கள பிள்ளைகளோட ஹிஸ்டரியில கண்டவர் சீனியர். அதாவது நான் 10th அவர் வெட்டனரி என்ன இருந்தாலும் அவங்களை ரேக் பண்ண வேற குடும்பத்தை குழச்சி விடுவோம். நான் சும்மா ஜோக்கு சொன்னான். அக்காவும் வந்து அங்கதான் படிச்சவா நினைக்கிறேன் அண்ணி. அப்படி 1-2 ஹிஸ்டரிக்குள்ள போனதுல பெருமையான ஆக்கள்ல வந்து எங்கிட்ட ஜசீகரன் அந்த மாதிரியான ஆக்கள் கொஞ்சம் ஃபேமஸ். தமிழா இருந்தவனும் போனதால. ஆனா நீங்க என்ன சொல்லல அது போனாட்டு நான் ஒரு நாள் போனதே இல்லை. அப்ப கேப்பீங்க என்ன உள்ளுக்குள்ள இப்படி இப்படி இருக்குமென்னு தெரியுமாண்டு. ஒருக்கா அது வந்து ஒரு மாதத்துல ஒருக்காவோ என்னமோ ஒரு 3 monthsக்கு ஒருக்கா பச்லர்ஸ் கிச்சாதாக்கள் வந்து போய் கிளீன் பண்றது. கிளீன் பண்ணா தெரியுது உங்களுக்கு என்னென்ன உள்ளுக்குள்ள இருக்குமெண்டு எல்லாம் எடுத்து கொளுத்தி அதுக்கு பிறகு ஏன்னா நாங்க பாவிச்சதுல எரிஞ்சிட்டு போயிருக்கோம். ஸோ அதில் எடுத்து கொளுத்தி அந்த வேலையில செய்த ஞாபகம். சரி, அப்படி கிணக்க இருக்கு. அடுத்தடுத்த லைவ்ல தனியா டிரைவ் பண்ணிக்கல. X5 கீதாவை இப்படி மீட் பண்ணினான். அது காதலா இல்லாட்டி ப்ரொபோசலா, ஏன் டிவோர்ஸ் எடுத்தினாங்க அந்த கதையை சொல்றேன். நான் யோசிக்கிறேன் நான் ஒரு ஓப்பன் புக்கா இருக்கணும்ன்றதுக்காண்டி முக்கியமா அந்த சிக்னேச்சர் சேர்க்கிறாங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்க என்னதான் குத்தி முடிஞ்சாலும் நானே சொல்றேன் தம்பி. இன்னொரு 15 வருஷம் வாழ்றமோ இல்லையோ நாங்க இப்படித்தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்றதுலயே வெக்கப்படணும். எனக்கு தெரியுமா நான் நாளைக்கு ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து இப்படி வருவேன். ஆனா இல்லாட்ட வாழ்க்கையும் இப்படித்தான். ஒருத்தரும் இதை சொல்றேன் எல்லாரும் கண்ணாடியை பார்த்து நச்சு கொள்றது தாங்கள் ராமரும் சீதையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்படித்தான். இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. அதை தூட்டுறவன் தூட்டுங்கோ, போட்டுறவன் போட்டுங்கோ. உண்மையை சொல்றான்னு நினைக்கிறவங்க சேர்ந்து பயணிக்கலாம். இல்ல இவன் அப்படி எல்லாம் கதைக்கிறான் என்று கதைக்கிறார்கள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சு கொண்டு உங்களுக்கு ஹிச் லைன்டா என்னன்னு தெரியாது, நீங்க வாழ்க்கையில ஹிச்சாவே இல்லை என்று நீங்களே உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக் கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் ஓரளவு ஓப்பனா இருக்கிறது வந்து நான் எல்லாம் நினைக்கிறேன். அவ்வளவுதான் இந்த மற்றது அந்த இப்போ ஒரு கோல் ஒன்று வந்து கனடாவில இருந்து 1-2 கோல் ஆன்சர் பண்ணி கொண்டு தான் போய் கொண்டிருக்கேன். கேரளாவிலேருந்து வந்தது. சாரி, என்னென்றால் அந்த யாழ்ப்பாணத்துல ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஸ்கூல் ஒன்றுக்கு வந்து ஓல்ட் பாய்ஸ் காசு சேர்க்கணும். பட் இங்க இவ்வளவு மில்லியன் வந்து திரும்பி போயிருக்குது என்று சொல்லி உண்மையாவே அந்த ஸ்கூல் ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் காசு சேர்க்கிற கணக்குகள் வந்து கணக்கல்ல முடியல. அது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், அவையும் அங்கேயும் எல்லாம் மெத்த படிச்சாக்கள் தானே. அப்ப அந்த குரூப்லயும் யாரோ ஜெஃப்னா இன்டர்நேஷனல் சொல்லி ஒரு குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப்லயும் என்ன ஜாயின் பண்ணி விட்டு இருந்தவ அவையோட கழிச்சு பார்த்தினான்.
அங்கே கணவர் வந்து மெத்த படிச்சாக இருக்கிறபடியே என்ன நான் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அது மாதிரி அது பிறகு எங்கள் ஜெஃப்னாண்ட் 2005 பட்சில் அங்கேருந்து ஸ்கூல் குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். விதண்டாவாதம் கதைக்கிறாங்களோட எங்களால் ஒன்றும் செய்யலாது. ஸோ எனிவே தேங்க்யூ. நாங்கள் அடுத்தடுத்த லைவ்களில் உங்களுக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற மட்டும் சொல்கிறோம்.